ஒரு காலத்துல கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற அரசர் விஜயநகர ஆட்சி செஞ்சாரு. அப்போ அவருக்கு தெனாலிராமன் அப்படின்ற ஒரு புத்திசாலி அமைச்சர் இருந்தாரு. அரண்மனை தோட்டத்துல அரிய வகை காய்கறிகளை வளர்த்தாங்க. அரசர் அந்த தோட்டத்துக்கு இரவும் பகலும் காவல் வச்சு பாதுகாத்தாரு. ஒரு நாள் அரசர் தன்னோட அமைச்சர்களுக்கும் ஆலோசகர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செஞ்சாரு. அந்த விருந்துல அரசரோட தோட்டத்துல விளைஞ்ச கத்திரிக்காயில குழம்பு செஞ்சு பரிமாறப்பட்டது. தெனாலிராமனுக்கு அந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே ருசியா இருந்தது. அந்த சுவைய அவரால மறக்கவே முடியல. அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தெனாலிராமன் அவரோட மனைவி கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு அரண்மனையில வச்ச விருந்துல கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதனோட சுவையை என்னால மறக்கவே முடியல. அப்போ அவரோட மனைவி, அப்படின்னா அந்த கத்திரிக்காயை எடுத்துட்டு வாங்க, நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே தெனாலிராமன், அது ரொம்ப கஷ்டமாச்சே, அது அரசரோட தோட்டத்துல எல்லாம் விளையுது, அது மட்டும் இல்ல அதுக்கு காவலும் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி நான் அதை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவரோட மனைவி, அந்த கத்திரிக்காய் கண்டிப்பா எடுத்துட்டே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க. தெனாலிராமன் அரசரோட தோட்டத்துக்கு போய் யாருக்கும் தெரியாம அந்த கத்திரிக்காய பறிச்சுட்டு வந்தாரு. தெனாலிராமன் மனைவியும் அந்த கத்திரிக்காயில குழம்பு வச்சாங்க. அவங்க 2 பேரும் இதனோட சுவைய நம்ம மகனும் சுவைச்சு பார்க்கணும், ஆனா அவன் யாருக்கிட்டையாவது சொல்லிட்ட நமக்கு பிரச்சனையாயிடுமே. தெனாலிராமனோட மகன் மேல் மாடியில தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தெனாலிராமன் ஒரு வாளி நிறைய தண்ணீரை நிரப்பி அதை அவரோட மகன் மேல ஊத்தினாரு. மகன் திடுக்கிட்டு எழுந்துச்சான். தெனாலிராமன் சொன்னாரு, மழை ரொம்ப அதிகமா பெய்யுது, உள்ள போய் சாப்பிட்டுட்டு படுத்துக்க அப்படின்னு சொன்னாரு. மகனும் உள்ள போயிட்டு உடைய மாத்திக்கிட்டு கத்திரிக்காயில வச்ச குழம்ப 3 பேரும் சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியா இருந்தாங்க. அடுத்த நாள் தோட்டக்காரர் காய்கறிகள் குறைவா இருக்குன்னு அரசருக்கு தகவல் சொன்னாரு. அரசர் கோபமா, திருடனை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவரோட அமைச்சர் அப்பாஜி கிட்ட சொன்னாரு. அமைச்சர் அப்பாஜியும், அரசே, இதுக்கு தெனாலிராமனும் காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அரசர், தெனாலிராமன் கிட்ட விசாரிச்சா பதிலே கிடைக்காதே, சரி அவரோட மகனை அழைச்சிட்டு வாங்க, விசாரிக்கலாம். தெனாலிராமன் மகனும் அரசவைக்கு வந்தான். அரசர் அவர்கிட்ட, நேற்று இரவு என்ன நீ சாப்பிட்ட, என்ன நடந்ததுன்னு சொல்லு. தெனாலிராமன் மகனும், நேத்திக்கு ராத்திரி நான் மொட்டை மாடியில தூங்கிட்டு இருந்தேன், அப்போ நல்ல மழை பெஞ்சுது, அப்பா என்னை வீட்டுக்குள்ள அழைச்சி உடைகளை மாத்திட்டு கத்திரிக்காயில குழம்பு வச்சிருந்தாங்க, அதை சாப்பிட்டோம். அந்த பதில கேட்டு அரசருக்கு ஒரே குழப்பம். அப்புறம் தெனாலிராமன் சொன்னாரு, அரசே, நேத்திக்கு மழையே பெய்யல, இந்த பையன் கனவுல மழை பெஞ்சதாகவும் கத்திரிக்காய் குழம்பு சாப்பிடுற மாதிரியும் கனவு கண்டு இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தெனாலிராமன் அரசர்கிட்ட, நான் தான் அந்த தோட்டத்துல இருந்து கத்திரிக்காயை எடுத்தேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. அரசரும் அமைச்சர் அப்பாஜியும் தெனாலிராமனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அவரை மன்னிச்சாங்க.